அப்படிங்கும்போது ஒரு ஒரு சில்க் தான் ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் வாங்க போகிற புடவை வந்து சில்க் சாரியாக வாங்கணும். அண்ட் எப்பயுமே சில்க் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஒரு ரொம்பவே க்ளோஸ் டு அவர் ஹார்ட் சாரின்னு சொல்லலாம். ஸோ சில்கில் வந்து டிசைனர் சாரீஸ், எஸ்பெஷலி பிளாட்டினம் கலெக்ஷன் அப்படிங்கும்போது நல்ல ஹெவி சாரீஸ் விச் யூ கேன் வேர் ஒரு 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 அக்கேஷனுக்கு, ஒரு வெட்டிங்க்கு வேர் பண்ணுற ஒரு சாரீஸ். இது வந்து ப்ரில்லியண்ட்டான கலர்ஸில் டிசைனர் டச்சோட வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது கைத்தறி பட்டு பியோர் சரியில். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிளாட்டினம் கலெக்ஷன்ஸ். ஸோ இந்த டிசைன் ஸ்டைல் வந்து நம்ம டபுள் டிலைட்னு ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம். அதாவது ஒரு ட்ரெடிஷ்னல் பார்டர், அதுக்கு மேலே வந்து இன்னொரு கான்ட்ராஸ்டிங் ஷேடில் வந்து ஒரு கண்டெம்ப்ரரி பேட்டர்ன். ஸோ 2 கான்ட்ராஸ்ட் ஷேட்ஸில் நமக்கு பார்டர் இருக்கிறது தான் இந்த டபுள் டிலைட். ஒவ்வொரு சாரியும் வெவ்வேறு டிசைன்ஸில் இருக்கும். வி ட்ரை தட் நாட் டு ரிப்பீட். ஒரே டிசைனில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைக்காது. ஸோ ஜென்ரலாக ஒரு சாரீ வந்ததுன்னா அது ஒரு பர்டிகுலர் கலர்லேயும் டிசைன்லேயும் இருக்கும். ஸோ வி ட்ரை நாட் டு ரிப்பீட் இட். பட் இந்த டபுள் டிலைட் வந்து ஒரு லிமிட்டெட் எடிஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் டிசைன் மட்டும் நமக்கு வந்து இந்த டபுள் டிலைட் கலெக்ஷன்ஸில் யூ மே அட் டைம்ஸ் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ ஒரு கலர் ஆப்ஷன் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த டபுள் டிலைட் கலெக்ஷன்ஸில் மட்டும் இப்போது வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆஸ் ஐ செட், இட்ஸ் ஆல் லிமிட்டெட் எடிஷன் இன் த சென்ஸ் இந்த கலர்ஸ் அண்ட் இந்த டிசைன் பேட்டர்ன் இஸ் ஃபார் அ லிமிட்டெட் நம்பர் ஆஃப் சாரீஸ். கம்மிங் டு த பாடி, திஸ் இஸ் அந்த ஒரு ஆரஞ்ச் அண்ட் பிங்க் ஷார்ட் கலர் அண்ட் ஒரு சின்ன ட்ரெடிஷ்னல் மோட்டிவ் வந்து க்ளோஸாக ஸ்பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து த பார்டர் இஸ் பர்பிள். ஸோ ஒவ்வொரு சாரிலையும் யூல் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ட் பார்டர்ஸ். அண்ட் சில சாரீஸில் யூல் ஃபைண்ட் அ லாங்கர் பார்டர், சில சாரியில் யூல் ஃபைண்ட் அ ஸ்மாலர் பார்டர் அண்ட் த பல்லு வில் பி ஸ்மாலர் ஃபார் அ பர்டிகுலர் ரீசன். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் சாரீ வந்து மேல் பார்டர் வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் பர்பிள் ஷேட், சின்ன பார்டர் தான். அண்ட் வென் யூ டேக் த டிசைன், ஜென்ரலாக வந்து ஒரு பார்டர் பேட்டர்ன் வரும்போது யூல் ஃபைண்ட் ஒரு தின் லைன் விச் கம்ஸ் ஒரு பிரேக் கொடுக்கறதுக்காக டிசைனில் இருக்கும். ஸோ தேட் ஹேஸ் ஆல்மோஸ்ட் பேஸ்ட் ஆன் தேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேட் வென் என்லார்ஜ் வில் மோர் ஆர் லெஸ் லுக் லைக் திஸ். ஸோ அதிலிருந்து இன்ஸ்பயர் ஆகி வந்த ஒரு சின்ன ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் இது. ஸோ ஹியர் மேல் பார்டர் சின்னதாக இருக்குது. ஸோ ஈவன் இஃப் த லோவர் பார்டர் இஸ் அ லிட்டில் லாங்கர், நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஹைட் ஆர் ஈவன் ஒரு பிலோ ஆவரேஜ் ஹைட் பர்சனுக்கு இந்த பர்டிகுலர் சாரீ கம்ஃபர்டபுளாக வேர் பண்ண முடியும். ஸோ கம்மிங் டு த லோவர் பார்டர், யூ ஃபைண்ட் ஒரு கண்டெம்ப்ரரி ஃப்ளாரல் பேட்டர்ன் அண்ட் அது அழகாக ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இந்த சேம் ஷேப் ஆஸ் த ஃப்ளவர் உங்களுக்கு இந்த பார்டர் வந்து டிசைன் செய்யப்பட்டிருக்கு. and in a contrasting shade. So this is purple, இது வந்து contrasting green, and then you have ஒரு short colorல body. So that is the highlight of this particular saree. So நீங்கள் wear பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப அழகா தெரியும் இந்த lower border. So coming to the pallu, so ஒரு பாவாஞ்சி பல்லு, ரெண்டு பக்கத்துல மட்டும் highlight ஆகிற மாதிரி you have a design pattern. Very a simple thing, but ஒரு சின்ன சின்ன மோட்டிவ்ஸ், அதாவது அந்த ருத்ராட்ச பேட்டும் அந்த சின்ன மேங்கோ மோட்டிவும் the way it's been placed. ஸோ அந்த பிளேஸ்மெண்ட் தான் அந்த வெர்டிக்கல் ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கிறது. பிகாஸ் தீஸ் ஆர் பேட்டர்ன்ஸ் தட் யூ எக்ஸ்பெக்ட் டு ஃபைண்ட், as I said, அந்த பார்டரில் ஒரு தின் லைன் ஆஃப் பார்டர் அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னை எடுத்து இங்கே உங்களுக்கு அதை ஒரு பார்டர் பேட்டர்ன் ஆன் ஐதர் சைடு கொடுக்கும்போது ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கும், ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது. This is the blouse. So as I said earlier, நம்ம இந்த பாடியில் you can see motifs, அதனால நமக்கு அந்த பாடி ஷேடும் நிறைய தெரியுது. ஸோ blouse can be intricately woven pattern. இது the highlight here is இது intricately woven pattern தான். Generally what you expect is a small
ஒரு ஜாமெட்ரிக் அந்த டைமண்ட்ஸ் இருக்கும், இல்லை வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரிகேட் ஸ்டைல் இருக்கும். பட் திஸ் இஸ் அ வெரி சிம்பிள் பேட்டர்ன். இட்ஸ் அ ஜாமெட்ரிக் பேட்டர்ன். யூ ஃபைண்ட் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் ஒரு சின்ன ஒரு அப்ட்ராக்ட் ஒரு 4 petal இருக்கிற ஒரு ஃப்ளவர்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ இட் கிவ்ஸ் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்னாகவும் இதை கன்சிடர் பண்ணலாம், ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்னாகவும் இதை கன்சிடர் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டைல் ஹேஸ் பின் woven on the blouse. So this is how it will look against this body. A bright combination. இது டே டைம் வேருக்கும் அழகாக இருக்கும், ஒரு ஈவினிங் ரிசப்ஷன் வேருக்கும் அழகாக இருக்கும். இந்த சாரி பியோர் சாரி கைத்தறி பட்டில் platinum collection சேர்ந்தது. ஸோ here it is about the again the colors. ஒரு நல்ல பிரைட்டான கலர், யூ கேன் see it's almost chilli red with body வந்து ஒரு fawn shade, ஒரு light fawn shade. So body you can see it's fawn as well as zari. ஸோ ரெண்டுமே வீவ் செய்யப்பட்டிருக்கு and போல்டான zari woven motifs and க்ளோஸாக ப்ளேஸ் பண்ணதுனால looks grand. and border வந்து again as I said it's chilli red and double side border. So color வந்து ஒரு வித்தியாசமான bright color combination and this look lovely for an evening. and yes, இது வந்து ஒரு long border, ஒரு on either side ஒரு சின்ன temple rake வர மாதிரி. and இங்கே வந்து self wovenல you find a floral ஒரு கொடி pattern. எஸ் இட்டில் ஒரு டால் பர்சனுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் பிகாஸ் ரெண்டு சைடுமே நமக்கு வந்து லாங் பார்டர். அண்ட் பல்லு வந்து பாவாஞ்சி பல்லு. ஜென்ரலாக இந்த மாதிரி லாங் பார்டர்ஸ் அண்ட் போல்ட் மோட்டிவ்ஸ் இருக்கும்போது பல்லுவும் பாவாஞ்சி பேட் இருந்தாலே ஒரு கிராண்ட் லுக் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ளவுஸ். இதுலேயும் யூ ஃபைண்ட் ஒரு நைஸ் லாங் ஜரி பார்டர் on either side and ஒரு சின்ன மேங்கோ motif but intricately placed. It will look beautiful to wear to a reception or as a bride at your reception. இது பியோர் சாரி கைத்தறி பட்டில். this is a designer pattu collection. so இதில் the highlight I would say is the பாடியில் இருக்கிற டிசைன் பேட்டர்ன். ஸோ பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சுவலி ஹாஃப் அண்ட் ஹாஃப். ஸோ மேல் ஹாஃப் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட், திஸ் இஸ் பிங்க் அண்ட் தட் ஒரு லைட் again fawn. ஸோ திஸ் இஸ் பிங்க் அண்ட் fawn அண்ட் இங்கே வரும்போது இட்ஸ் க்ரீம் அண்ட் fawn ஷேட். அண்ட் மேல் பகுதி வந்து the body is plain அண்ட் அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஜாமெட்ரிக் பேட்டர்ன்னு சொல்லலாம். பிகாஸ் யூ ஹாவ் அ ட்ரையாங்கிள் அண்ட் தென் யூ ஹாவ் சம் ஸ்ட்ரைப்ஸ். ஸோ இந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து யூ கேன் சி த ட்ரையாங்கிள் இஸ் இன் ஜரி அண்ட் இந்த ஸ்ட்ரைப்ஸில் தான் யூ கேன் சி ஒரு லிட்டில் பேஸ் ஷேட். அண்ட் அகெயின் யூ ஹாவ் சம் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ப்ளூ, பிங்க் அண்ட் க்ரீன். ஸோ டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் பார்க்கலாம். பட் ஒரு வித்தியாசமான ஒரு டிசைன் பேட்டர்ன், அட் த சேம் டைம் கலர்ஃபுல்லாக இருக்குது, ஆனாலும் உங்களுக்கு காடியாக இல்லை. ஸோ காடியாக இல்லாததுக்கு காரணம் அந்த பேஸில் இருக்கிற பாடி ஷேட் வந்து கொஞ்சம் லைட்டர் ஷேட்ஸ். அதனால் உங்களுக்கு இந்த கலர்ஸ் நமக்கு பிரைட்டாக தெரியும், பட் அட் த சேம் டைம் ரொம்ப காடியாக தெரியாது. இன்ஃபேக்ட் த ஹைலைட் இட் செல்ஃப் இந்த சாரியில் இஸ் தீஸ் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கலர் இஃப் யூ see that. பிகாஸ் உங்களுக்கு இந்த பிங்க்லேயும் சரி அந்த லோவர் ஹாஃப்லேயும் சரி அந்த ஃபான் இருக்கிறதுனால அந்த ஜரி பேட்டர்ன் வந்து ரொம்ப காடியாக நமக்கு தெரியாது, சட்டலாக அதோட பிளெண்ட் ஆகிடும். அண்ட் another thing is this is without border saree. so this would suit an average height person but it look better on a tall person ஏன்னா நமக்கு இந்த போல்டான மோட்டிவ்ஸ் இருக்கிறதுனால. ஸோ கம்மிங் டு த பல்லு, ஒரு பாவாஞ்சி டிஷ்யூ பல்லு வித்
temple rakes. ஒரு சிம்பிளான பேட்டர்ன் பிகாஸ் பாடியிலேயே நிறைய போல்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கிறதுனால this has to be kept simple. And you can see blouse வந்து இதில் நிறைய அந்த geometric element இருக்கிறதுனால you have a self woven checked blouse. இப்போ நம்ம பார்க்குறது this is a hand woven silk கைத்தறி பட்டில் half pine saree. So in the saree you can see 3 elements have been used. ஒன்று வந்து இந்த motive on the pallu and there's one more motive. இந்த motive வந்து it's ஒரு கோலம்ல இருந்து inspire ஆன motive and you have a little pattern here. ஸோ மொத்தமே வந்து ரொம்ப சிம்பிளானது ஒரு 3 மோட்டிவ் சேர்ந்தது தான் இந்த சாரீ. ஸோ ஹியர் இட் இஸ் கலர்ஸ் யூ ஹாவ் பிளாக் அண்ட் இங்கே வந்து பார்டர் இஸ் கிரே பார்டர் அண்ட் பல்லு. ஸோ இந்த கலர் காம்பினேஷன் இஸ் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். பட் இது வந்து ஒரு சட்டலான காம்பினேஷன் பட் இட் லுக் வெரி எலிகெண்ட் அண்ட் ஈவினிங்கில் ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஸோ கம்மிங் டு த டிசைன் எலிமெண்ட், இங்கே பல்லுவில் யூ ஃபைண்ட் 2 டிசைன்ஸ் 2 மோட்டிவ்ஸ். இது ஒரு கண்டெம்ப்ரரி மோட்டிவ், இதுவும் ஒரு கோலம்லேருந்து இன்ஸ்பயரான ஒரு கண்டெம்ப்ரரி மோட்டிவ்னு சொல்லலாம். ஸோ இந்த மோட்டிவ்லேருந்து ஒரு பகுதியை அடாப்ட் பண்ணி தான் உங்களுக்கு பாடியில் வந்து புட்டாவாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு த பார்டர், டபுள் சைட் பார்டர். ஸோ மேல் பார்டர் சின்னதாகவும் கீழ் பார்டர் அகலமாகவும் இருக்குது. ஸோ ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சன் கூட இதை வேர் பண்ணலாம். ஈவன் அ பிலோ ஆவரேஜ் ஹைட் பர்சன் வேர் பண்ணலாம் பிகாஸ் இது போல்டான மோட்டிவாக இருந்தால் கூட மோட்டிவ் வந்து ரொம்ப பெருசு கிடையாது. ஸோ இட்ஸ் அ ஃபெலி ஸ்மால் மோட்டிவ் அண்ட் இன்னொன்று இட்ஸ் பின் ஸோ டிஸ்டன்ட்லி ஸ்பேஸ்ட். ஸோ ஈவன் அ பிலோ ஆவரேஜ் ஹைட் பர்சன் இதை வேர் பண்ணலாம். லோவர் பார்டர் பார்க்கும்போது யூ ஹாவ் த சேம் எலிமெண்ட்ஸ். யூ ஹாவ் அந்த கோலம் புட்டா and the same அந்த பல்லுவில் பார்த்த அந்த மோட்டிவ் அண்ட் இங்கே ஒரு இன்னொரு சின்ன ஒரு புட்டாஸ் கலந்த ஒரு பார்டர். ஸோ யூ கேன் see in this border itself 3 different feels. ஸோ இங்கே you find ஒரு tissue feel and then here you have more of a grey with zari stripes and இங்கே வந்து கொஞ்சம் அழுத்தமாக நெசவு செய்யப்பட்ட you can see the design pattern ரொம்ப இன்ட்ரிகேட்டாக ஸ்பேஸ் பண்ணது பட் அ சிம்பிள் ஜியோமெட்ரிக் பேட்டர்ன். ஸோ தட் இஸ் த 3 டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கறது தான் அந்த பார்டரோடைய அழகு. நீங்கள் வேர் பண்ணும்போது கூட அந்த பார்டர் தான் உங்களுக்கு அழகாக ஹைலைட் ஆகும். கம்மிங் டு த பல்லு, பல்லு வந்து ஒரு லைட் கிரே வித் 2 டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் சம் ஜரி. ப்ளவுஸ் வந்து ஒரு பிளெயின் ப்ளவுஸ் with a double side border. இப்போ நம்ம பார்க்குறது சாஃப்ட் சில்க் கலெக்ஷன். ஸோ சாஃப்ட் சில்கில் we had ரீசெண்டாக வந்து we had introduced collections textured stripes. ஸோ இது வந்து part of that. ஸோ மேல் பகுதியில் பார்க்கும்போது யூ ஹாவ் இட்ஸ் பிங்க் அண்ட் இதில் இந்த டிசைன் எலிமெண்ட் அப்படிங்கிறதே இந்த டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கிற இந்த ஸ்ட்ரைப்ஸ் தான், இந்த பேண்ட்ஸ். ஸோ தீஸ் பேண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் டெக்ஸ்சர்ஸ் அண்ட் பேட்டர்ன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் இஸ் ஜஸ்ட் ஒன் போல்ட் பேட்டர்ன் அண்ட் தட்ஸ் இன் த செகண்ட் ஹாஃப். ஸோ கீழ்ப்பகுதி வந்து இட்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இட்ஸ் ஆல் ஒரு அந்த டெம்பிள் ரேக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில். ஸோ யூ ஹாவ் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஃப்ளாரசன்ட் க்ரீன் அண்ட் அதில் இந்த டெம்பிள் ரேக்ஸ் வந்து யூ ஹாவ் கோல்ட், ப்ளூ, இது ஒரு மாதிரியான ஒரு லைட் ப்ரௌன். ஸோ இதில் வாட் யூ see is here இந்த ப்ளூவும் இந்த லைட் ப்ரௌனும் வந்து அந்த தூப்பியான் ஷேடு இருக்க தூப்பியான் யான் யூஸ் பண்ணுறதுனால யூ ஃபைண்ட் இட் இன் அ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர். ஸோ அந்த டெக்ஸ்சர் யூ கேன் see all over the lower half. Coming to the pallu, it's a combination of 3 different concepts nu kuda sollala idu, because earlier we had introduced Palam hues where 2 different colors irukum,
the upper different color multicolored sarees. So அதில் ஒன்று the saree will have 4 or 5 colors, or நமக்கு வந்து அந்த upper half entire upper half is in one shade. So அதனால தான் உங்களுக்கு பல்லுவும் is in a shade of pink and the lower half is in a different shade, and உங்களுக்கு blouse வந்து ஒரு completely different shade. So that was Palam hues. So this is a particular saree which is interestingly a combination of 3 different concepts. ஜென்ரலாக வந்து நம்ம இதை ஜரிகையில் எதிர்பார்ப்போம், பட் இந்த பியூட்டி ஆஃப் திஸ் சாரியே வந்து தோ இட்ஸ் ஆல் அ டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இதில் ஜரின்னு பார்க்குறது யூ ஓன்லி ஃபைண்ட் அன் எலிமெண்ட் ஆஃப் ஜரி ஓன்லி இன் த லோவர் ஹாஃப். இந்த டெம்பிள் ரேக் மட்டும்தான் உங்களுக்கு ஜரிகையில் இருக்குது. த என்டையர் saree is otherwise thread woven. So here it is green and that is also ஒரு different texture. And blouse வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கான ப்ளூ ப்ளவுஸ், ஒரு சின்ன மோட்டிவ்ஸ் வந்து ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ் உங்களுக்கு woven in pink. இப்போ பார்க்குறது this is an organza saree. So it's a light peach shade and அதில் வந்து இட்ஸ் யூ ஃபைண்ட் பெரிய மோட்டிவ்ஸ், ஒரு ஃப்ளோரல் மோட்டிவ்ஸ். இது கொடி பேட்டர்ன் கிடையாது, பட் பிக் லாங் மோட்டிவ்ஸ். கொடி பேட்டர்ன் வந்து கொஞ்சம் வந்து நம்மளை போல்டாக பேட்டர்ன்ஸ் இருக்கும்போது ஜென்ரலாக டயக்னலாக இருக்கும். இட் வில் மேக் அஸ் லுக் லிட்டில் த பர்மனாக தெரியும். பட் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கும்போது அந்த பெரிய லாங் பேட்டர்ன்டாக அந்த ஃப்ளாரல் மோட்டிவ்ஸ் வரும்போது கூட இது ஒரு இட் கிவ்ஸ் அ வெர்டிக்கல் ஃபீல். ஸோ ஒரு டாலாக இருக்கிற ஃபீல் தான் இது கொடுக்கும். ஸோ தட்ஸ் அபவுட் த பாடி. அண்ட் அங்கங்கே யூ ஃபைண்ட் ஒரு சின்ன மிரர் ஒர்க் ஹேஸ் பின் டன். ஸோ பார்டர் வந்து திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் அண்ட் அதில் வந்து யூ கேன் சி இது வந்து ஒரு நம்ம ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன், இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன். ஸோ அது வந்து இட் ஹேஸ் பின் woven in that. lower border வந்து கொஞ்சம் longer border. it's a mirror work இருந்தாலும் this is a very lightweight saree and this entire thing is woven. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப அழகாக தெரியும். it's a beautiful one for an evening wear. இன்னொரு highlight I would say is the big motive that you find on the pallu. ஸோ இது வந்து ஒரு floral motive, ஆனால் பார்க்குறதுக்கு it's been shaped almost like ஒரு ட்ரீ இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். அண்ட் இட்ஸ் டன் வெரி பியூட்டிஃபுல்லி. ஜென்ரலாக வந்து பாடியில் போல்டாக இருந்தால் பல்லு வந்து கொஞ்சம் சின்ன பேட்டர்ன்ஸ் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். பட் பிகாஸ் இதில் நீங்கள் பார்க்கலாம் இட்ஸ் பின் ஸ்பேஸ்ட் அவுட் ஆல்சோ.